Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் ஒரு பெண் கூட சுதந்திரமாக நடமாட முடியாது என தாவிக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை வில்லிவாக்கத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். பாவம் முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணன் ஐயா அவர்கள் என்ன பண்ணணுன்னே தெரியல. என்ன அவதூறுகள்லாம் பேசணும், எவ்வளோலாம் பேசலாம், என்னென்னலாம் பேசலாம். அதாவது ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்களாம். திமுக தான் மகளிருக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பா. 2011 அந்த அம்மா சொன்னாங்க, ஒரே பிரச்சாரம் தான் சொன்னாங்க, இந்த திமுக திருப்பி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஒரு பெண்கள் கூட ரோட்ல நடமாடவே முடியாது. 2026 திருப்பி நான் சொல்றேன், இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா ஒருத்தனும் ரோட்ல நடமாடவே முடியாது. 2 வயசு குழந்தைய ரேப் பண்றாங்க. யாருன்னா திமுக காரன். சரி, ஒரு ஏர் இந்தியாவில் போய் ஃப்ளைட்ல போய் இங்க இருந்து டெல்லிக்கு அமைதியா போக வேண்டியதானே. பார்க்குற பொண்ணெல்லாம் கையை பிடிச்சி இழுக்கிறதா இன்னைக்கு திமுக. என்னடா கட்சியை வளர்த்துருக்கீங்க? இதுக்கு ஒரு தலைவர், இதுக்கு ஒரு மகளிர் அணி. அக்கா கனிமொழி அக்கா, ரொம்ப சாரி. உங்க அப்பாவுக்கு அப்புறம் நீங்க இந்த கட்சியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கலாம். பாவம். இன்னைக்கு பரிதாபமா இருக்கிறதே அக்கா கனிமொழி அக்கா தான். ஏன்னா டெய்லி இவங்க பண்ற கூத்த பார்த்துக்கிட்டு மீடியாவை பார்த்தாலே அக்கா கனிமொழி அக்கா ஓடிடுவாங்க. ஏன்னா திமுக காரன் பேச்சு எடுத்தாலே அந்த மகளிரை கையை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மகளிரை துரத்துறது, இப்படி ரேப் பண்றது, இப்படி ஒரு கட்சியை உருவாக்கிட்டு முதலமைச்சர் என்னன்னே தெரியல டெய்லி கண்ணை மூடி நடந்துகிட்டே இருக்கிறாரு. அதுல இந்த கூட்டணியை உருவாக்கின பிறகு, காங்கிரஸ் சைன் போட்ட பிறகு அப்படியே ஒரு தைரியம் வந்துருச்சான். அப்படியே பயங்கரமான தைரியம் வந்துருச்சான். உடனே தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கோட்டை விட்டுருச்சு. அப்பா சாரி, அப்பான்னு சொல்லக்கூடாது அவரை. முதலமைச்சர் ஸ்டாலின் சார், 20 வருஷமா உங்க கூட இருந்தவனையே உங்களால குடும்பம் நடத்த முடியாம பல சண்டைகள் போட்டு பல திரைமறைவுகள்ல பல நாடகங்கள் நடத்தி கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்து, பெட்டியை கொடுக்கறதெல்லாம் கொடுத்து, கடைசியில சைன் போட வச்சு நம்ம அவர் பேரை சொல்லல, செல்வம் தான் அவர் பேரு. செல்வம் இருக்கிற இடத்துல தான் அவர் இருப்பாரு. அவர் வச்சு சைன் போட்டு அதுக்கு ஒரு கூட்டணின்னு வச்சு கேட்டா மதசார்பற்ற கூட்டணியா. அது மதசார்பற்ற கூட்டணி இல்ல, கல்லாப்பட்டி கூட்டணி. தலைவர் கரெக்டா சொன்னாரு, பெட்டியை கொடுத்தாதான் சைனு. அப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டு போன வாரம்லாம் ஒரு வண்டியை ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவதூறு. நாங்கெல்லாம் கலைஞரை பத்தி பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? எங்க வேலை அது கிடையாது. எங்க அண்ணன் தெளிவா சொல்லிட்டார், மக்கள் பிரச்சனையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம்.